ஹாய், நான் டேரக்டர் லக்ஷ்மன். ஸ்கிரிப்ட் பண்ணதுலேருந்தே பயங்கர டஃப் தான் அது. பிரபுதேவா மாஸ்டர் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணுடா. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரோமியோ ஜூலியட் வந்து ஒரு சும்மா பேர் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, கேரியர்ஸ் வந்து கொஞ்சம் தாண்டி போயிருக்கதா நான் ஃபீல் பண்ணுறேன். போகனில் தனி ஒருவன் அந்த பேரை கேட்டாலும் எனக்கு பயமாக இருக்கும். நிறைய சண்டை போடுவோம். ஜெயம் ரவி சார் பண்ணா எனக்கு இஸ் நெக்ஸ்ட் மை காட். அரவிந்த் சார் பற்றி தான் எக்ஸ்க்ளூசிவ், எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் தான். நான் ஒன்று பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், பாருங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரோமியோ ஜூலியட் வந்து ஒரு சும்மா பேருக்கு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, சரி ஒரு என்ட்ரி ஒன்று வேணும், சிம்பிளாக வச்சுக்கணும், நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இதுக்குள்ளே ப்ளே பண்ணோன்ற சேஃப் ஜோன் ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி எடுத்த படம். இதில் கொஞ்சம் பேரியர்ஸ் வந்து கொஞ்சம் தாண்டி போயிருக்கதா நான் ஃபீல் பண்ணுறேன் போகனில். ஏன்னா போகன் வந்து நான் ஆக்சுவலாக உண்மையில் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், ஒரு 4வது 5வது படம் பண்ண வேண்டிய ஒரு படம் அது. பிரபுதேவா மாஸ்டர் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணுடா. ஏன்னா நான் 4-5 ஆப்ஷன் சொன்னேன் அவருக்கு, கொஞ்சம் சிம்பிளான மேட்டர்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா கடைசியாக தான் இந்த கதையை சொன்னேன். அவருக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. மாஸ்டர் இல்லை மாஸ்டர், இது ரொம்ப ஒர்க் இழுக்கும் மாஸ்டர், பயங்கர வேலை மாஸ்டர் இதுன்னு சொன்னேன். இல்லைடா இது நல்லா இருக்கடா, இது பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே வில் டூ இட்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. இட் வாஸ் டஃப் பட் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் எல்லாமே அவுட்புட்டாக பார்க்கும்போது இட்ஸ் வெரி நைஸ். யூ வில் லவ் இட். ஆக்சுவலாக பிரபுதேவா மாஸ்டர் வந்து நான் +1 கிடையாது, சாரி டிஎஃப்டி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் வந்து அப்போயே வந்து கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஹீரோ வச்சு பண்ணுவோம் நான் ஆசைப்பட்டு ஒரு ஆர்வலரில் போய் கதை சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அப்போவும் அவர் வந்து எதுவுமே டென்ஷன் ஆகாமல் சரி ஓகேடா இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணா சொல்லி அமைச்சிருந்தார். அப்போ நமக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப எங்கேஜ், எப்படி படம் பண்ணவும் கூட தெரியாது. ஆனால் சும்மா ஒரு நானும் போய் கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி போகிறது இருக்கு இல்லையா. அந்த இப்போது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே டாப் மோஸ்ட் பெய்ட் டேரக்டர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு டேரக்டர் கையில் நான் படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ அவர் என்ன வச்சு டேரக்டராக படம் பண்ணிருக்காரு. வெரி வெரி ஹாப்பி ஃபார் இட். இட் ஆல் ஹேப்பன்ட் இன் ஜஸ்ட் ஒன் டே. ஏன்னா ரோமியோ ஜூலியட் படம் முடிச்சு ரீமேக்காக வந்து அவர் வந்திருந்தார், ஹிந்தியில் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் சொன்னாங்க எங்களை. ஆனால் பார்த்தா என்னுடைய மேக்கிங்கெல்லாம் பார்த்துட்டு டே என்னடா கதை வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இமீடியட்டாக கமிட்மெண்ட் ஆன படம் தான் போகன். ஸோ பிரபு மாஸ்டர் இஸ் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஃபஸ்ட்டு படம் கொடுத்த ப்ரொடியூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 நாள் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவேன் நினைக்கிறேன், நம்புகிறேன். போகன்னா அதுதான் டைட்டிலே இருக்குது, சுகபோகி போகன். சுகபோகங்களுக்கு யார் ஒருத்தர் அடிக்டடோ, ஒன் இஸ் ஆல் அடிக்டட் டு ஆல் தி ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃபோ, அவங்க தான் போகன். இந்த படத்தில் 3 பேருமே போகன். பாருங்கள், அது உள்ளுக்குள்ளே கதையில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து 2வது படத்தில் வந்து ஒரு ஹீரோ வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயம். அரவிந்த் சார் வேறு இருந்தால் என்னத்துக்கு ஆகுது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பேசிக்காக நான் வந்து அரவிந்த் சாருடைய நடித்த படம் ரோஜா படம் பார்த்து தான் நான் வந்து அசிஸ்டன்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தேன். அசிஸ்டன்ட் ஆனது காரணமே ரோஜா படம் தான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போகணும், எனக்கு இப்படிலாம் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது. ஸோ அவரை வச்சு நான் வந்து படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் அரவிந்த் சார் இப்போ பார்க்குறது கமல் சார் மாதிரி இருக்கார், பார்க்குறதுக்கு பயமாகவே இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயம் போய் சொல்ல போனாலே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஆனால் பார்த்தா ஒரு சச் அ ஸ்வீட் பர்சன். அரவிந்த் சார் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் கிடையாது, நான் வந்து அரவிந்த் சார் வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை. இதுக்கு முழுக்க காரணம் வந்து அரவிந்த் சார் வந்து இந்த ரோலில் நடிக்கிறதுக்கு காரணமும் அது என்ன கிரெடிட்ஸ் போதோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரவி சாருக்கு தான் சொந்தம். ஏன்னா நான் வந்து கேட்டது வந்து எனக்கு பயம் அவர் பார்த்தா, அரவிந்த் சார் பார்த்தா. அவர் சீனியர் சார், நம்ம எப்படி சார் போய் சொல்லி கொடுத்து, அதுவும் நான் வேறு ஜானர் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கேன், அவர் மணி சாருடைய ஸ்கூல்லேருந்து வந்தவர், நான் எஸ்ஜே சூரியோட ஸ்கூலு தப்பாயிடும் சார் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா ரவி சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கரேஜ் பண்ணி போடா நீ பண்ணா நல்லா இருக்கும்டான்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஸோ இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் ரவி. அவ்வளோதான். ஜெயம் ரவி சாரை பற்றி நான் அதான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா, எனக்கு ஹீ இஸ் நெக்ஸ்ட் டு மை காட். ஏன்னா நான் வந்து ப்ரொடியூசர் வந்து அந்த 7 years பீரியடில் வந்து ப்ரொடியூசர் வந்து படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, கல்வனின் காதலி. அந்த படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு 7 years பீரியட் வந்து செட் பேக். அந்த பீரியடில் நான் நிறைய பேருக்கு வந்து திருப்பி டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கதை பண்ணிவிட்டு இதே ரோமியோ ஜூலியட் கதையை வந்து நிறைய பேருக்கு போய் சொல்லியிருக்கேன். எல்லாருமே என்னை எப்படி பார்த்தாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடியூசரை தான் பார்த்தாங்க. நீ இது ப்ரொடியூசர் தான், நீ எதுக்கு, உனக்கு இது தேவையில்லாத வேலையாச்சு, நீ எப்படி டேரக்டர் ஆகன்ட்டு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க. ஆனால் ரவி சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஐடென்டிஃபை மீ. இவன் பண்ணுவான், இவன் கேப்பபிளான பர்சன் சொல்லிட்டு நம்பினார். அண்ட் அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஸோ ரவி சார் இஸ் எவ்ரி திங் டு மீ. ரவி சார் வந்து எனக்கு கூப்பிட்டாருன்னா நான் எங்கே இருந்தாலும் சரி வந்துடுவேன், எது சொல்லலாம் செய்வேன். இமான் சாருக்கும் எனக்கும் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஜெயம் ரவி சாருக்கும் அன்சிகாவுக்கும் எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி போய்ட்டுருக்கோ அந்த இதில், அது மாதிரி எனக்கும் இமான் சாருக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா ரீசன் என்ன, ஆக்சுவலாக வந்து ரோமியோ ஜூலியட்டுக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ போகன் படம் சாங்ஸ் வந்து இன்னும் பெரிய ஹிட்டாக இருக்கும்.
ப்ளஸ் இமான் சார் வந்து கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் மாறி இருக்கிறதா எனக்கு தோணுது. அந்த செந்தூரா சாங்லாம் பார்த்தீங்கன்னா இமான் சார் ரெகுலர் இமான் சார் மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கெமிஸ்ட்ரி அது இன்னும் அடுத்த படத்தில் இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் சொல்கிறது தான் தோணுது. ஆக்சுவலாக வந்து நான் பேசிக்காக அசிஸ்டன்ட் ஆக்டரு. அசிஸ்டன்ட் ஆக்டராக வந்து நான் ராஜமேன் சர்க்கிளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரவீன் காந்தி சார் அப்புறமா எஸ்.ஜே. சூர்யா சர்க்கிள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற பீரியடில் வந்து ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் காசு கிடச்சிது. காசு கிடைக்கும் போதே நான் என்ன பண்ணேன்னா, என் தலைவர் எஸ்.ஜே. சூர்யா சாருடைய படமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லாமல் சொல்லிட்டு யோசித்தேன். அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நியூன்ட்டு ஒரு படம் வச்சுருக்கீங்களா, எஸ்.ஜே. சூர்யான் சிம்ரன், அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டராக நான் இருந்தேன். மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கேன். அதை முடித்து ஆக்சுவலாக வந்து அதில் கிடச்ச காசில் வந்து அந்த படம் ஹிட்டு, அதில் கிடச்ச காசுலேருந்து அப்படியே வச்சு ப்ரொடியூசர் ஆகிட்டேன். 24 இயர்ஸில் ப்ரொடியூசர் ஆனேன். கல்வனின் காதலி அந்த படம் ஃப்ளாப்பு. அந்த படம் பெருசாக ஓடல. ஏன்னா 24 வயசில் ப்ரொடியூசர் தெரில எப்படி பிஸ்னஸ் பண்ணுவோம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அப்படி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் செட் பேக் இருந்துச்சு. அந்த 7 இயர்ஸில் உருவாக்கப்பட்ட கதைகள் தான் ரோமியோ ஜூலியட் ஆகட்டும், போகன் ஆகட்டும், இல்லை இனிமேல் வரப்போகிற கதைகள் ஆகட்டும், இந்த 7 இயர்ஸில் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இட்ஸ் அ குட் ஜேர்னி, குட் லேர்னிங். சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் எதில் இருந்தால் என்ன தப்பு கிடையாது. என்னுடைய 2வது படம் போகன். அதே சேம் ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க. ஆக்சுவலாக ரீசன் என்னென்னா, எனக்கு ரவி சார் கூட நெக்ஸ்ட்டும் அவர் கூட தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ரவி சார் எப்படி நினைக்கிறாரு தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக வந்து ரவி சார் ஹீரோன்றது இமீடியட்டாக பேசணுன்னு பிரபுதா மாஸ்டர் ரவி ஓகே தான்டான்னு சொல்லி சொன்னேன். மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹன்சிகா ஹன்சிகானா வெரி சிம்பிள். என்னென்னா ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு நல்ல கேரி பண்ணுற அழகாகவும் இருக்கணும், ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஏன்னா நான் வந்து விமன் வந்து சும்மா ஜஸ்ட் அப்படி ஒரு 4 சாங் அது மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காதது வராது. பர்ஃபார்ம் பண்ணும் இவங்களை எதிர்க்க. ஏன்னா அதான் சொன்னேன், கமல் சார் மாதிரி இருக்கார் அவர். பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தா அரவிந்த் சாமி அவர் முன்னாடிலாம் நின்று பர்ஃபார்ம் பண்ணணுன்னா கொஞ்சம் அந்த போல்ட்னஸ் இருக்கணும். அதுக்காக தான் ஹன்சிகா சூஸ் பண்ணேன். ஹன்சிகா பற்றி என்ன சொல்லணும், ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். வெரி க்ளோஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. நிறைய சண்டை போடுவோம். ஆக்சுவலாக வந்து ஹன்சிகா வந்து என்ன சார் 2வது படம் கூட ஹன்சிகா எனக்கும் அவங்களுக்கும் சண்டைலாம் நடக்கும், பயங்கர பிரச்சனைலாம் உண்டு. ஆனால் என்னென்னா என்ன தேவை நமக்கு அவுட்புட்டாக ஒரு டேரக்டராக எனக்கு என்ன தேவை, நான் எழுதப்படுற ஒரு கதைக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற ஒரு பர்சன் தேவை. அதில் ஹன்சிகா வந்து செம்ம டேலண்ட்டு. அது எனக்கு தெரில. எனக்கு ரீசன் வந்து அவங்க ஏன் படத்தில் முதல்ல ஸ்பெஷலாக தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது எனக்கு அதான் நான் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹன்சிகாவுடைய ஒரிஜினாலிட்டியை நான் வந்து வெளில கொண்டு வரதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அரவிந்த் சாரே புதுசாக தெரிகிறாருன்ட்டு சொல்லிட்டு நினைக்கும் போது அதுதான் எனக்கு தோணுச்சு. அரவிந்த் சாருடைய ஒரிஜினாலிட்டி உள்ளே இருக்க ஒரு சேட்டை ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நான் கொண்டு வந்துருக்கிறதால புதுசாக தெரியுதுன்னு தோணுது. ஸோ சவுந்தர் சாரை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய விஷுவலிஸ்ட். அவரை பற்றி எப்படி சொல்கிறது, வெரி வெரி நைஸ் பர்சன், வெரி ஜெனுவன் டு த கோர். எப்படின்னா ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு சில டைமில் வந்து நானே மிஸ்டேக் பண்ணாலும் லக்ஷ்மண் இது பாரு கொஞ்சம் லைட்டாக விட்டு போச்சு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். அவர் வந்து எனக்கு கிடச்சது வந்து கிஃப்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் தோ ஐம் ஆட் ஃபிலிம் டைரக்டர், நானும் ஆசைப்படுவேன் சில டைம்லலாம் வந்து என்னென்னா என்னோடய விஷுவல்ஸ் எல்லாமே கிராண்டியராக இருக்கணும் எல்லாம் ஆசைப்படுவேன். ஆனால் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படின்னா, இல்லை இந்த கதை வந்து கிராண்டியர் கொடுத்தா அந்த கான்செப்ட் கெட்டு போயிடுமே சொல்லிட்டு தோணுச்சுன்னா, இல்லை லக்ஷ்மண் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண தோணும் அவருக்கு. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் திங் வித் சவுந்தர். தனி ஒருவன் அது அந்த பேரை கேட்டாலும் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ பெஞ்ச் மார்க். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம் பெஞ்ச் மார்க். அதை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி வந்துடாதீங்க படத்துக்கு. நான் ஒன்று பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தனி ஒருவன்னு நான் தொடவே இல்லை. காரணம் என்னென்னா ஆக்சுவலாக வந்து அது பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ரஜினி சார் மாதிரி படம் பண்ணுறதுக்கு ரஜினி சார் இருக்கார். என்ன சொல்கிறது, ராஜா அண்ணா மாதிரி படம் பண்ணுறதுக்கு ராஜா அண்ணா இருக்கார். நான் இதுக்கு தேவையில்லையே. நான் போகன் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க. அரவிந்த் சார் பற்றினா எக்ஸ்க்ளூசிவ், எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் தான். அரவிந்த் சார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என் படத்தில் வந்து பேர் பாடி பண்ணியிருக்காரு. ஷர்ட் இல்லாமல் வராரு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார், பாருங்கள். இந்த அனௌன்ஸ் டேட் பற்றி என்ன சொல்கிறது, அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் மாற்றி சொன்னது பற்றி ஆக்சுவலாக நாங்கள் உண்மையிலேயே வந்து வி பிளான் ஃபார் December 23rd. நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா
என்னுடைய ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் வந்து சந்தோஷமாக படம் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஃபஸ்ட்டு டிமானிட்டைசேஷன் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புயல், ஜெயலலிதா மேடமுடைய டெத்து, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம ஜல்லிக்கட்டுக்கான விஷயங்கள், இது எல்லாமே தாண்டி இப்போவும் தெரில தமிழ்நாடு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் அந்த மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள், அந்த மனநிலைமையில் என்ன மனநிலைமையில் இருப்பீங்க கூட எனக்கு தெரியாது. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு படம் வந்து பார்த்து தேட்டரில் ரசிக்கணுன்னா அதுக்கு ஒரு நல்ல டேட் வேணும் இல்லையா, அதுக்கு உங்களையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இல்லையா, நீங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த டேட். சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலாக வந்து சென்சார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. ஒரு ரூல் வேணும் இல்லையா, ஒரு 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 பவுண்டரி லைன் ஒன்று வேணும் இல்லையா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நான் இப்போது டிவி பார்க்குறேன். டிவியில் வந்து நான் ஹிந்தி பாட்டும் பார்க்க முடியுது, தமிழ் பாட்டும் பார்க்க முடியுது. ஹிந்தி பாட்டில் லிப் கிஸ் அடிக்கிறாங்க, ஆனால் எங்கள் படத்தில் வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. அது தப்பு. அதாவது என்ன சொல்கிறது, அது தேவையும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கு, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் மஸ்ட். பட் என்ன பிரச்சனை வருதுன்னா, கம்பேரிசன் வருது. ஏன் அவங்க மாத்திரம் இவ்வளோ ஓப்பனண்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தானே சென்சார் பண்ணி ஒரு பாட்டு ஓடுதுன்ட்டு. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அந்த பாட்டு வந்து அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஹிந்தி பாட்டுகள் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னமோ ஒரு சின்ன ஓரம் வஞ்சின மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அது மாத்திரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்ரிபடி ஷுட் பி ஒரு க்ரியேஷன்ன்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்ஸ்பயர் ஆகுறதோ, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுல தான் நம்மளுடைய க்ரியேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நம்ம உலகமே இப்போ எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து வி ஆர் ட்ரைங் டு ரீக்ரியேட் எவ்ரி திங்ன்றது தான் தோணுது, நாட் க்ரியேஷன். ஒரிஜினல் க்ரியேஷன்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு கூட எனக்கு தோணுது. வாட் ஆர் வி ஆர் டிஸ்கவரிங் இஸ் ஆல்ரெடி பின் டிஸ்கவர்ட். நம்ம ஒரு பெரிய ப்ராசஸே வந்து முடிஞ்சு நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் தான் தோணுது. நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி க்ரியேஷன் பற்றி சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறேன். எனக்கு என்னுடைய ஆடியன்ஸ் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா ஒரு 120 rupees கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு தேட்டரில் வந்து ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். இவ்வளோ டிமானிட்டைசேஷன் பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், இஎம்ஐ ப்ராப்ளம்ஸ், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதில் என் ஆடியன்ஸ் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். இதில் வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்பார்க்கை இது என் ஆடியன்ஸ் ரசிப்பாங்களே, இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நினைக்கிறது தவறு கிடையாது சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அப்படியே காப்பி அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அது வெரி ராங். இப்போ அதான் ரோபோ படம் வந்து இருக்குது, அது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 படம் மேலே ரோபோ படம் இருக்கும். ஆனால் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரோபோன்றது நம்ம இண்டஸ்ட்ரியில் சங்கர் சார் யோசிச்சார் இல்லையா, நம்ம தமிழ் மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கும் ஆசை. ஏதோ ஒரு புது பாயிண்ட் எங்கேயாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது வேறு மாதிரி ஏன் பண்ணக்கூடாது, வேறு மாதிரி ஏன் யோசிக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஆசையம். ஸோ ஐ எம் அன் இன்ஸ்பயரர். நான் வந்து இதில் மாத்திரம் படங்களை பார்த்து இன்ஸ்பயர் மாத்திரம் கிடையாது, ஃபேஸ்புக்கை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுவேன், லைவ் இன்சிடென்ட்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆவேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆவேன். தென் காரில் போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு லவர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோ, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்டோ, இல்லை எப்படி பேசிக்கிறாங்களோ, லவ் சொல்ல போகிறோம் ஒரு பையன், நான் வந்து என் பாயிண்ட் வந்து பார்க்குறேன்னா அதெல்லாம் வந்து அப்படியே வந்து பார்த்து மைண்டில் ஏற்றிப்பேன், அதையே நான் திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஸோ நத்திங் ராங் இன் இன்ஸ்பைரிங், ஐ கெஸ். அதான் டமால் டுமியில் பார்த்துருப்பீங்களா. எனக்கு அடுத்த படம் வந்து எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் எல்லா ஹீரோஸுமே எனக்கு பிடிக்கும். எல்லாருமே தாங்க, எல்லாருமே. இப்போ அப்படி மோஸ்ட் ஃபேவரட்னா நான் வெறும் டிஆர் சார் மாதிரி வச்சு பாட்டு பண்ண மாதிரி வெறும் ஒரு ஹீரோக்கு தான் டெடிகேஷன் கொடுத்துருப்பேன். டமால் டுமில் எல்லா ஹீரோமே பிடிக்குமே. ஏன்னா எல்லா விதமான ஜானர் படமும் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. எனக்கு ஒரு ஜானர் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வித்தியாசமான ஜானர்ஸ் புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. எனக்கு விஜய் சார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், எவ்ரிபடி. ஐ லவ் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஹீரோ. ஏன் தமிழ்நாடு மக்கள் எப்படி அப்படி அப்போ ஒரே ஒரு ஹீரோ தானே அட்மையர் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி தானே, ஆடியன்ஸ் மாதிரி தானே, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். போகன் ஏன் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும், நான் ட்ரெய்லரில் சொன்னது தான் ஒரே விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. போகன் நம்ம எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், தேட்டரில் வந்து சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.